चित्त चोरा यशोदा के बाद, नवनीत चोर गोपाल। चित्त चोरा यशोदा के बाद, नवनीत चोर गोपाल। ओम श्री साईराम। शंकरं सत्यसाईशं सुकुमार युवाकृतं समस्त भुवनाधारं साईं वन्दे ஜகத்குரும். சங்கரரும் சத்திய சாயியுமான கோமளமான இளமை வடிவு கொண்டவரும் சகல உலகுக்கெல்லாம் ஆதாரமானவருமான ஜகத்துக்கே குருவான நம் சாயி பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனங்கள் தமிழ்நாடு மகிழா இளைஞர் அணியினர் வழங்கும் தொடர் சாயி சத்சங்கத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தின சத்சங்கத்தில் பகவானிடம் படித்த பாடங்கள் எனும் தலைப்பில் நம்மிடையே பேச இருப்பவர் சாயி சகோதரர் திரு அருள் செல்வநாதன் அவர்கள். இவர் ஸ்ரீ சத்யசாயி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர். பகவானிடம் பல அனுபவங்களையும் படிப்பினைகளையும் நேரடியாக பெற்றவர். இன்றைய தின சத்சங்கத்தில் சகோதரரின் அனுபவங்கள் வாயிலாக பகவான் நம் அனைவருக்கும் வழங்கும் அப்பாடங்களை அறிந்து கொள்வோம். साईराम। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव देवा त्वमेव सर्वं श्री साई देवा।
Swamidam, I offer my most prayerful salutations at the lotus feet of my beloved Mother Sai. நாங்கள் சென்ற முறை என்ன காரணத்தோடு என்ன துணிவோடு நான் அவரிடம் படித்ததை பகிர காரணம் என்ன கூறியிருந்தேன். சுவாமி கட்டளைப்படிதான் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா பக்தர்களுக்கும், சாய் பக்தர்களுக்கும் ஒரு கொஸ்டின் என்னவென்றால், what is the relationship Swami has with students என்று கேட்பார்கள். How do you treat Swami என்று கேட்பார்கள். அதாவது எவ்வாறு நீங்கள் சுவாமியை அணுகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்காக நான் என்னுடைய முறை, நான் சுவாமியிடம் கற்று அவரோடு வைத்திருக்கும் உறவை, அதாவது ரிலேஷன்ஷிப் என்றால் தமிழில் உறவு சொல்வார், உறவினர் பலர் இருக்கிறார்கள், உறவை பற்றித்தான் நான் பேச நினைத்துள்ளேன். ஒவ்வொரு ஃபேமிலியிலும், எல்லா குடும்பங்களிலும் கணவன் மனைவி இருக்கிறார்கள், பெற்றோர் குழந்தைகள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கிடையிலும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அதாவது கணவன் மனைவியை எப்போதும் மனைவியை திருப்திப்படுத்துவதுதான் கணவனின் விருப்பம். அதே போல மனைவி கணவனை திருப்திப்படுத்துவதுதான் அவர்களுடைய விருப்பம். இப்போது நமது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால், குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் மீதுதான் அன்பு, அளவு கடந்த அன்பு எங்களுக்கு. நாங்கள் அப்போது என்ன செய்வோம், குழந்தைகளை திருப்திப்படுத்த பார்ப்போம், கேட்டவைகளை எல்லாம் வாங்கி கொடுப்போம். சில வழிகளில் அவர்கள் கேட்கும் போதே கொடுத்து விடுவோம். சில விருப்பங்களை அவர்கள் அழுது கேட்கும் போது கொடுப்போம். ஆனால் அவர்களை திருப்திப்படுத்துவதுதான் நமது விருப்பம். அவர் பார்த்தால் சகோதர சகோதரிகளுக்கு, அவர்களுக்கு இடையே கூட நண்பர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை திருப்திப்படுத்த பார்க்கிறோம். அவர்கள் விருப்பத்திற்கு எதிர்வாக ஏதாவது செய்தால் we will lose our friendship with him. ஆனால் சில வேளைகளில் அவர்கள் பிழையான விஷயங்களை கேட்டால் நாங்கள் செய்ய மாட்டோம். செய்யாமல் போனால் அவர்கள் அதிருப்தி அடைந்து நம்மை விட்டு பிரிந்து விடுவார்கள். ஆனால் அது சுவாமி சொல்லுவார், if your friends tell me your friends, I tell what you are என்று பழமொழிகள் இருக்கின்றது. அதே போல் சுவாமி சொல்லுவார், friendship decides what kind of person you are. அது சுவாமி கூட அதை நமக்கு கூறியிருக்கிறார். எனவே தான் சுவாமி சொல்வார், don't build friendship with anyone, build friendship with only God என்று சொல்வார். இறைவனோடு மட்டும்தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வேண்டும். அவர் பார்க்கும்போது நாங்கள் இறைவனோடு ஒரு உறவை கொண்டாட வேண்டும். அது எவ்வாறான உறவு என்று நாங்கள் இப்போது பார்ப்போம். அப்போது பகவான் இந்த உருவத்தில் வருவதற்கு முன்னால் நாங்கள் யாவரும் கோவில்களில் சென்று வழிபட்டோம். அல்லாவிட்டால் முஸ்லிம்கள் மாஸ்குக்கு சென்று வழிபட்டார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போய் சர்ச் வழியை வழிபட்டார்கள். அங்கு வரைந்திருந்த படங்களை வழிபட்டார்கள். அவ்வாறு வழிபடும் போது அவர்கள் செய்தது என்ன? நாங்கள் பூஜை செய்தால் இறைவன் அருள்வான், யாகங்கள் வளர்த்தால், யாகத்தில் போட்டால், பொருட்களை போட்டால் அது நமக்கு பலன் கொடுக்கும் என்று இந்து சமயத்தில் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வேதங்களிலும் கூறியவற்றை நம்பி செய்கின்றோம். அவர் செய்யும் போது நமக்கு கூறுபவர்கள், நமக்கு படிப்பித்தவர்கள், அவர்கள் செய்வது சரியா நமக்கு தெரியாது. நாம் எல்லாரும் அவர்கள் சொன்னபடி செய்கின்றோம். ஆனால் அது சரியா என்பது பெரும் கேள்வி. நாம் படிக்கும் சுவாமி காலேஜில் படிக்கும் போது அது
இந்தியாவில் மகாபாரதம் டிவி சீரியல் நடந்து கொண்டிருப்பது வழக்கம் அந்த நாட்களில் நான் படிக்கும் போது. அப்போது சுவாமி சொல்லுவார், பாய்ஸ் வெக்கேஷனில் போகும்போது இந்த டிவி சீரியல் மகாபாரதத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லுவார். காரணம் ஏன், அந்த மகாபாரதம் தவறான முறையில் சில விஷயங்கள் ஒளிபரப்பப்படுகிறதுன்னு சொல்லுவார். Interpretation of certain incidents in Mahabharata is wrong என்று சுவாமி சொல்வார். சுவாமி ஒரு முறை நான் இறைவனுடைய சுவாமியுடைய படங்கள் வரைவது வழக்கம். அப்போது ஒரு முறை நான் கிருஷ்ணனுடைய படத்தை வரைந்து சுவாமிக்கு காட்டும் போது சுவாமி சொன்னார், நீ ரொம்ப ஜுவல்லரி கீறி இருக்கிறாய், அது தப்பு. அது சுவாமி கிருஷ்ணன் அத்தனை ஜுவல்லரி போடுவதே இல்லை. கிருஷ்ணன் இந்த யங் டேஸ்ல, அதாவது ஒரு கோபாலனாக இருக்கும்போது அவர் ஃப்ளூட் வைத்திருப்பார், தலையில ஒரு டர்பன் கட்டி விட்டு ஒரு மயிலரை மட்டும் குத்துவார், ஒரு ஜுவல்லரி போட்டிருக்க மாட்டார். நீ எதுக்காக அவ்வளவு ஜுவல்லரி இருக்கிறாய்? கிருஷ்ணா வாஸ் நேச்சுரலி பியூட்டிஃபுல் சொல்லுவார். சுவாமி அவருக்கு தெரிந்ததை சொன்னார், அவர் அப்படித்தான் இருந்தார். அப்போ பார்க்கும்போது நாங்கள் இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும், நாங்கள் மற்றவர்கள் சொன்னதன்படி வழிபட்டு வந்தோம். ஆனால் சுவாமி வந்ததன் பின்புதான் காட், கடவுளே மனித உருவமெடுத்து நமக்கு சொல்லி தந்த வழியால் தான் சாய் பக்தர்கள் fortunate என்று சொல்வேன். மற்றவர்களுக்கு அந்த அவ்வாறு இறைவன் சொல்லவில்லை, நீ இறைவனோடு ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொண்டால் அது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் சுவாமி. அந்த நாலேஜ் சுவாமியிடம் மட்டுமிருந்துதான் நமக்கு கிடைத்தது. அதான் நான் சாய் டிவோட்ஸ் மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் சொல்லுவேன். சில வேளைகளில் சில ஆலயங்களில் அர்ச்சனை சீட்டு வாங்க வேண்டி இருக்கிறது. பணம் கொடுத்து சீட்டு வாங்கி அங்கு செய்தால் பூஜாரி இந்த ஒரு மூலஸ்தானத்துக்கு போய் ஒரு மந்திரத்தை ஓதி செய்தால்தான் பலன் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் அப்ப அவ்வாறு செய்து வந்தோம். அப்புறம் சில வேளைகளில் ஒரு யாகங்கள் வளர்க்கும் போது அது என்ன செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள் தெரியாது. அப்புறம் விரதம் இருக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சுவாமி பல சமயங்களில் செய்கிறார்கள். சுவாமி சொல்லுவார், அது ஒன்றுமே வேண்டாம், அவருக்கு வேண்டியது அன்பு மட்டும்தான். அப்போ நாங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்போடு நாங்கள் அவர்களிடம் பழக வேண்டும் என்றுதான் என்று ஒரு பெரிய கேள்வி பலருக்கும். நான் 1975ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து பிரசாந்த் நிலையத்துக்கு போயிருந்தோம். ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் போயிருந்தோம். அங்க போய் புத்தர் நாடகத்தை அங்கு பூர்ணச்சந்திரா ஸ்டேடியா ஹாலில் நாங்கள் நடித்தோம். அப்போ போயிருக்கும் போது நமக்கு அக்கமடேஷன் கொடுத்திருந்தார்கள் ஈஸ்வரம்பா ஹைஸ்கூலில். அந்த ஈஸ்வரம்பா ஹைஸ்கூலில் அக்கமடேஷன் கொடுத்த போது அங்கு இருந்த வழியால் நான் ஈஸ்வரம் ஹைஸ்கூல் சுவாமி புதுசாக கட்டுகின்றார், அந்த ஸ்கூல் அது திறக்க போகின்றது என்று சொல்லி அறிந்தேன். சுவாமிகளோடு பழகின போது எனக்கு சுவாமி கிட்டே இருக்க வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது. அந்த ஆசை கூட அவர் கொடுத்ததுதான், என்ன புண்ணியம் செய்தேன்னு தெரியவில்லை, அந்த ஆசை வந்து விட்டது. அந்த ஆசை வந்ததும் நான் ஈஸ்வரம் ஹைஸ்கூல் படிப்பதற்காக முயற்சி செய்தேன். அப்போது அங்க ஈஸ்வரம் ஹைஸ்கூல் தெலுங்கு மீடியத்தில் தான் டீச் பண்ணினார்கள். ஆனா எனக்கும் தெலுங்கு தெரியாது, அதன் காரணமாக போக முடியாம போய்விட்டது. அதன் பின்னராக என்னுடைய அண்ணார் மூத்தவர் 78ஆம் ஆண்டு சேர்ந்து விட்டார் பிருந்தாவன் காலேஜில். அப்புறம் மற்ற அண்ணா அருணோதயன் 79ஆம் ஆண்டு புட்டபுரத்தில் சேர்ந்தார். எனவே எனக்கு அங்க சுவாமியுடைய கல்லூரி படிக்க வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. அப்ப அந்த ஆசை வரும்போது, சுவாமி அருகில் செல்ல வேண்டும் என்ற ஆசை வரும்போது, சுவாமிக்கு என்ன பிடிக்கும் என்று அறிந்து அவற்றைத்தான் நாம் செய்வோம். அதாவது சுவாமிக்கு அங்க புட்டபர்த்தி காலேஜில்
சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் மூவிஸ் இருக்காது, திரைப்படங்கள் பார்க்க முடியாது, சுவாமிக்கு பிடிக்காது என்று கேள்விப்பட்டதும் நாங்கள் படம் பார்ப்பதே இல்லை. என்னுடைய அன்னையாருக்கு தந்தையாருக்கு நான் சொல்ல வேண்டும், நாம் திரைப்படத்துக்கு போய் சினிமா தியேட்டருக்கு போய் திரைப்படம் பார்த்ததே இல்லை. நாங்கள் பார்த்த சில படங்கள் வந்து ஆதிபர சக்தி, திருவிளையாடல், அகத்தியர், கந்தன் கருணை அப்படியான சுவாமி படங்கள் மட்டும்தான் பார்த்தோம். காரணம் என்ன, என்னுடைய அன்னை தந்தையார் சுவாமிக்கு பிடிக்காது, அங்க புட்டவர்த்தியிலோ அப்ப பிருந்தாவனத்திலோ மூவிஸ் பார்க்க முடியாது, சுவாமியிடம் போக வேண்டும் என்றால் பார்க்க வேண்டாம் என்றுதான் அவருக்கு அங்க வளர்ப்பு. அவர் வளர்ந்துதான் நமக்கு சுவாமியுடைய காலேஜில் சீட் கிடைத்தது. அப்போ பலரும் கேட்பார்கள், சுவாமியை எப்படி திருப்திப்படுத்துவது என்று. அது அப்படி அந்த முயற்சி செய்யும் போது நமக்கு நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் இம்ப்ரூவ்ஸ். அதாவது நாங்கள் சுவாமியை, இறைவனை அன்னையாக பார்த்தால் அவர் அன்னையாக இருக்கிறார், தந்தையாக பார்த்தால் தந்தையாக உதவி செய்கிறார், ஒரு தோழனாக பார்த்தால் தோழனாக அருள் செய்கிறார். ஆனால் சுவாமியோ அவ்வளவு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அதை விட ரொம்ப க்ளோஸ். நான் இப்போது சற்று சில உதாரணங்களை, அதாவது எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ண விரும்புகின்றேன். நான் ஒருவர் அவருக்கு உணவு வேண்டும் என்றால் அவர் வந்து கேட்க வேண்டியது தாயிடம், தந்தையிடம். ஆனால் தாய் தந்தையில் இல்லாவிட்டால் அவர் கேட்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸிடம். அவர் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாவிட்டால் யாரிடம் கேட்பார்? அனாதையாக பிரிவார். ஆனால் இறைவனை வழிபட்டு அவரிடம் கேட்டால் அவர் எல்லாம் கொடுப்பார். ஆனால் சாமி சொல்வார், ஒருவர் அவருடைய பழைய பிறப்பில் செய்த கஷ்டங்களை பொறுத்துத்தான் அவருடைய பலன்கள் இருக்கு. அந்த பலன்கள் அவ்வாறு இருக்கும் போது இறைவனை வழிபட்டால் மட்டும்தான் அந்த கர்மாவை போக்க முடியும் என்று சொல்லுவாங்க. நாங்க எவ்வாறான ரிலேஷன்ஷிப் கொள்ள வேண்டும், அந்த ரிலேஷன்ஷிப் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1900 69வது பிறந்த நாளுக்கு சுவாமி கூறும்போது ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்கும்போது அவர் கேட்ட விஷயங்கள் சொன்னார். தான் வரும்போது எல்லாரும் சுவாமி ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணார்கள். ஆனால் சுவாமி சொன்னார், if you want to call yourself as Sai devotees, I want 2-3 things from you என்று சொன்னார். அது சுவாமியுடைய 69வது பிறந்த நாள் கொடுத்த டிஸ்கோர்ஸ் வந்து give up drinking liquor, give up smoking and give up meat eating என்று சொன்னார். அதாவது இது மூன்றும் தனது பிறந்த நாளுக்காக பரிசாக நீங்கள் விட வேண்டும் என்று சொன்னார். வேறொன்றும் வேண்டாம், அது மூன்றும் செய்தாலே తనకు అదా తనకు పురందన పరిసాగ வேண்டும் என்று கேட்டார். ఎవరైనా సరే భగవద్ భక్తులుగా కోరేటువంటి వారు, భగవద్ భక్తులను విశ్వసించేటువంటి వారు, today let him be anyone, those who consider themselves as devotees, మాంస భక్షణ వదలాలి. they should give up meat eating. కారణం ఏమిటి? what is the reason? ఈ పశుమాంసము నీ పశుగుణములనే పెంచుతుంది. the meat will develop animal quality. హిందీలో చెప్తారు, జైసే అన్నే ఐసే మన్. as is the food, so is the mind. ఎలాంటి తిండో అలాంటి త్రేపు. as is the food, so is the belly. మామిడి పండు తింటే దోసకాయ తేపు వస్తుందా? when you eat mango, you don't have belch of cucumber. కనుక మేము ఈ దుర్మార్గమైనటువంటి గుణంతో కూడినటువంటి క్రూర మృగముల యొక్క మాంసమును భుజించటం చేత మనలో కూడా ఆ క్రూరత్వం అభివృద్ధి అవుతుండాలి. when you partake the meat, you will have animal qualities more and more. ఇది ఒక్కటే కాదు. not only this, కానీ పంచభూతములతో మనకు కనిపించే శబ్ద స్పర్శ రూప రసగంధాలతో జీవించేటువంటి యొక్క ప్రాణం తీయటము ఎంత పాపము. what sort of a sin it is to kill an animal. నీ గుణములు రాక్షస గుణములు కావటమే కాకుండా
నీ పంచభూతముల యొక్క సమానమైనటువంటి పర ప్రాణిని కూడా నువ్వు తీయటం ఎంత పాపం. You have got the 5 elements in you to kill another animal with all the 5 elements. What is in it? మానవునికి తాపం ఏర్పడుతుంటుంది. When you commit such a sin, you will have all the worry. కనుకనే నిజమైనటువంటి దైవ భక్తులు కాబోయేటువంటి వారు కావాలని ఆశించేటువంటి వారు మాంస భక్షణం పూర్తి వదలాలి. Therefore the true devotees should give up meat eating. మేము సాయి భక్తులము, రామ భక్తులము, కృష్ణ భక్తులము అనేది కోళ్ళు తింటూ కూర్చోవటము. They say we are Sai devotees, Rama devotees, but they eat chicken. వీడి డివోటీ ఎట్లవుతాడు? How can you be devotee? వీడి నిజమైన భక్తుడు ఎట్లవుతాడు? How can you be true devotee? కనుక వీడు కేవలం రాక్షసుడే. So you are a demon. అలాంటి వాడిని భగవంతుడు ఏమాత్రం కూడా అనుగ్రహించడు. Such man will never be the recipient of God's grace. ఎవరైనా కూడా స్వదేశీయులు కానీ విదేశీయులు కానీ నిజంగా స్వామి యొక్క ఆజ్ఞను పాటించేటువంటి వారు ఈ మాంస భక్షణం తక్షణమే విసర్జించాలి. Therefore, whether Indians or foreigners should give up this non-vegetarian food. காரணம் என்ன என்று நான் யோசிக்க வேண்டும். Smoking basically harms your body. சாமி ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு உடல் தலை சரியாக இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு சரியான உணவுகளை கொடுப்பார்கள், அல்லாவிடு சரியான மருந்துகளை கொடுப்பார்கள். அதாவது சில வேளைகளில் அவர்கள் சாப்பிடுவதை தவறான சாப்பாடாக இருந்தால் அது சாப்பிட வேண்டாம் என்று சொல்வார்கள். ஸ்மோக்கிங் இஸ் ஹார்ம்ஃபுல் டு இண்டிவிஜுவல் என்று சொன்னால் அதை சுவாமி செய்ய வேண்டாம் என்று சொல்வார். அதாவது அதே போல் மதுபானத்தை குடிக்க வேண்டாம் என்று சொன்னார். காரணம் என்ன? அது தாய் தந்தையர் குழந்தைகளுக்கு போதனை சொல்வார்கள். அது போன்று அன்போடு தான் சொல்கிறார். அப்போ அவ்வாறு நாங்கள் சுவாமி கேட்டதை செய்யும் போது நாங்கள் க்ளோஸ் ஆக வரலாம். நான் சுவாமியிடம் காலேஜுக்கு போக வேண்டும் சொன்னவரு நான் சுவாமிக்கு பிடித்ததை மட்டும்தான் செய்ய முயற்சி செய்தேன் சொன்னேன். அதாவது trying to please God. அவ்வாறு செய்யும் போது அவர் நம்மை ப்ளீஸ் பண்ண பார்ப்பார். That's the relationship with God. When you please God, God will please you. And not just little bit, 10 times. நான் முன்னர் வேறு ஒரு முறை கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தேன். அது மீண்டும் இப்போது விரும்புகின்ற காரணம் மை ரிலேஷன்ஷிப் வித் சுவாமி. How was it? நான் சுவாமியுடைய காலேஜில் சேரக்கு முன்னால் சுவாமி உங்களை அனைவரை போன்றும் நானும் ஒரு டிவோட்டி தான். இப்போது கூட நான் ஸ்டூடெண்ட் இல்லை, இப்போது படித்து முடித்து கனடாவில் வாழ்கின்றேன். நானும் இப்போது கூட ஒரு டிவோட்டி. So all of us are devotees. நாங்கள் அனைவரும் சுவாமியோட டிவோட்டிஸ். எப்போது அங்கு சுவாமி காலேஜில் மட்டும்தான் படிக்கும் போதுதான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா படிக்கும் போது நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை தான் நாங்கள் இப்போது பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் எப்போது கூட நான் சுவாமியோட காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி கூட நான் அவசர ஸ்டூடெண்ட். அப்போ நான் சுவாமியிடம் கேட்டிருந்தேன், சுவாமி எனக்கு காலேஜில் சேர விரும்புகின்றேன், எனக்கு சீட் தாருங்கள் என்று கேட்டிருந்தேன். அண்ணாமார் அங்கு படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ சொன்னார்கள், அவரை எழுதினார்கள், இங்கு காலேஜுக்கு வரும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும், இன்டர்வியூ நடக்கும், அது நடந்தால் எனக்கு சீட் கிடைக்கும் என்று. அப்போ அது அந்த சீட்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இன்டர்வியூவும் ஆங்கிலத்தில் தான் நடக்கும், இங்கிலீஷில் தான் நடக்கும். ஆனா நான் இலங்கையில் தமிழ் மீடியத்தில் படித்திருந்தேன். அது இங்கிலீஷ் கலைக்க முடியாது. அதன் காரணமாக நான் யாராவது ஆங்கிலத்துக்கு கேள்வி கேட்டால் எஸ் ஒரு நோ என்று தான் பதில் சொல்வேன். அப்போ நான் சுவாமிக்கு ஒரு கடிதம் அளித்திருந்தேன். சுவாமி, பிரதர்ஸ் ஆர் டெல்லிங், அண்ணாமார் சொல்லுகிறார்கள், அதாவது ஆங்கிலத்தில் தான் எக்ஸாம் இருக்கிறது, ஆங்கிலத்தில் தான் இன்டர்வியூ இருக்கிறது. அதனால் என்னை ஆங்கிலத்தில் படிக்க சொல்லுகிறார்கள். எனக்கு படிப்பதற்கு முடியாமல் இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. சுவாமி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இன்டர்வியூ இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் என்னை எங்கள் காலேஜில் சேர்த்துக் கொள்ள கேட்டுவிட்டேன். அது நான் குழந்தையாக கேட்கிறேன். அது நான் கேட்டு விட்டு நான் சுவாமிக்கு என்ன பிடிக்கும் என்பதை நான் செய்து கொண்டு வருகின்றேன். I am doing everything to please சுவாமி. அதுக்கு பதிலாக சுவாமி என்ன செய்கின்றார் என்றால், நான் அங்கு சென்றது புட்டபர்த்தியில் எனக்கு தந்தையார் அவருடைய இன்ஃபுளுன்ஸ் பாவித்து எனக்கு ஸ்டூடெண்ட் விசா எடுத்து விட்டார்.
கிடைத்து விட்டது. அப்பாவும் அம்மாவும் அவர்கள் விசிட்டர் விசாவுடன் இந்தியாவுக்கு வந்திருந்தார்கள். ஒன்றாக போயிருந்தோம். சுவாமி இன்டர்வியூ கொடுத்து எல்லாம் அது நாங்கள் சேர போயிருந்தபடியால் அப்போது நாங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. இந்த இன்டர்வியூவில் சுவாமி என்னுடைய பேரண்ட்ஸுடைய இன்டர்வியூ விசிட்டர்ஸ் விசா முடியும் தருவாயில் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு போக வேண்டிய நிலை வந்துவிட்டது. நாங்கள் அதற்கு முன்னராக ஒரு வருடத்திற்கு முன்னராக நான் பிருந்தாவனத்தில் சுவாமி 1980 போயிருந்த போது சுவாமி இன்டர்வியூ கூப்பிட்டிருந்தார். அப்போது என்னுடைய அன்னையார் சொல்லி சுவாமி எனக்கு காலேஜ் சீட் தருவதாக சொல்லிவிட்டார் சுவாமி. அங்கு அது ஒரு பெரிய இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சுவாமியை அளவைத்து என்னுடைய ஆர்வத்தை சோதித்து அவர் எனக்கு அந்த சீட் தருவதாக வார்த்தை கொடுத்தார். அதன் பின்னராக 1981 நான் ஸ்டூடெண்ட் விசாவுடன் இந்தியாவுக்கு போய்விட்டேன். புட்டபர்த்தியில் இருக்கும் போது என்னுடைய பேரண்ட்ஸ் அவருடைய விசிட்டர்ஸ் விசா முடிந்ததனால் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு போக வேண்டிய நிலை வந்துவிட்டது. அவர்கள் சென்றது அங்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லிஸ்ட் வந்தது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லிஸ்டில் என்னுடைய பெயர் இருக்கவில்லை. அதன் பின்னராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லிஸ்ட் வந்திருந்தது. அதில் என்னுடைய பெயர் இருக்கவில்லை. அதன் பின்னராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லிஸ்ட் வந்திருந்தது. அதிலும் என்னுடைய பெயர் இருக்கவில்லை. அவை ரெண்டிலும் இருக்காதபடியால் எனக்கு சீட் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற கேள்வி எனக்கு. அப்போது என்னுடைய பேரண்ட்ஸ் திரும்பி மீண்டும் இலங்கைக்கு சென்றதால் என்னை இன்னொரு லேடி, ஸ்ரீலங்கன் லேடியோடு ஆண்டி ஒருவர் அவங்க கூட என்னை விட்டு சென்று விட்டார்கள். அப்போது சொன்னார்கள் சுவாமி பிருந்தாவனத்துக்கு போகின்றார் என்று ஒரு வதந்தி வந்திருந்தது. அதன் காரணமாக அந்த ஆண்டி சொன்னா, நான் சுவாமி பிருந்தாவனத்துக்கு சென்றால் நானும் சென்று விடுவேன். நீ இங்கு இலங்கை சுவாமி காலேஜ் சேர வந்துள்ள இங்கு சீட் கிடைக்கவில்லை, உன்னுடைய பேர் இருக்கவில்லை என்றால் உனக்கு சீட் இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் நான் பிருந்தாவனத்துக்கு போகின்றேன். அந்த பிருந்தாவனத்துக்கு போகும்போது இந்த ரூம் க்ளோஸ் விட்டு ரெண்ட் பே பண்ணி பிரசாந்த் ரூம் புக் பண்ணி இருந்தா அவ கூட இருந்தேன். அவ பிருந்தாவனுக்கு சென்றால் எனக்கு இருக்க முடியாது, ஏன்னா நாங்கள் ஷெட்டுக்கு போகணும் எனக்கு கூறினார். அப்போ நாம அண்ணாவுடன் கருத்தோம். சுவாமியுடைய கட்டளைப்படுத்த நாங்கள் எல்லாம் செய்ய முடியும். சீட் கிடைக்கல் சுவாமி என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் என்றால் சுவாமி 1980 சுவாமி எனக்கு காலேஜ் சீட் கொடுப்பதாக சுவாமி கூறிவிட்டார். அப்போ வதந்தி ஒரு 2 நாட்களே சுவாமி போக போகிறார் என்று அப்போதான் நம்ம கதைத்திருந்தோம். அந்த நாட்களில் இலங்கையில் ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் கம் to attend a Barakas conference. அது முடிந்ததும் இலங்கைக்கு போகும் முன்னாடி சுவாமி அவர்களை கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு சைடில் இருக்க வைத்து விபத்து பிரசாதம் கொடுப்பதாக கூறியிருந்தார். அவர் இலங்கை டிவோட்ஸ் போயிருக்கும் போது எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் இன்டர்வியூக்கும் லிஸ்ட் என்னுடைய பேர் இல்லாதபடியால் நான் நினைத்திருந்தேன் அதில் அந்த இலங்கை டிவோட்டிஸோடு போயிருந்து சுவாமியுடைய கதைக்கலாம், கிட்ட பார்த்து தொடலாம் யோசித்திருந்தேன். எனவே நானும் போய் அவர்களுடன் இருந்து விட்டேன். அப்போது சுவாமி வரும்போது என்னை பார்த்து விட்டு, நீ காலேஜ்ல சேரல வந்திருக்க, இங்க இருக்க துன்னப்பத்தா என்று சொல்லிவிட்டார். அவர் தான் சிரித்தேன், கை நட்டினேன், பிரசாதம் கொடுத்தால் ஆராஸ்காரம் எடுத்து விட்டு இருந்து விட்டேன். அப்புறம் போய் பஜனை நடந்தது. பஜனை முடிந்ததும் அவர் சுவாமி பிருந்தாவனத்துக்கு புறப்பட்டார். அவருடைய கார் சுவாமி எல்லாருக்கும் கை காட்டி விட்டு அவர் காரில் ஏறிவிட்டார். சுவாமி போகும்போது கூட எனக்கு ஒன்றும் சொல்லவில்லை. என்று அந்த இலங்கை டிவோட்டிஸோடு இருக்கும்போது சொன்னார், நீ காலேஜ் சேர வந்திருக்கிற, ஏன் இங்க இருக்கான்னு கேட்டார். வழியோ நான் உனக்கு சீட் கொடுத்துருக்கேன், என்ன பண்ற ஒன்றுமே சொல்லவில்லை. எனக்கு என்ன செய்வதற்கு தெரியவில்லை. நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணா வந்தார், கேட்டார் பேக் யுவர் பேக்ஸ் சொன்னார். அப்ப நான் கேட்டேன் எதுக்காக கேட்கும் போது அவர் சொன்னார், சுவாமி வார்டனிடம் சொல்லிவிட்டார், ஹாஸ்டல் வார்டனிடம் என்னை ஹாஸ்டலுக்கு சேர்க்கும்படி. அப்போ எனக்கு காலேஜ் சீட் இல்லை, ஆனால் எனக்கு ஹாஸ்டலில் இருக்கும்படி சுவாமி கட்டளை விட்டார். அதுக்கு அடுத்த நாள் என்னுடைய அண்ணா
ஸ்கூல் பிரின்சிபலிடம் போய் கழித்தார். அப்ப அவர் போய் கேட்டிருக்கிறார், என்னுடைய தம்பி இங்க வந்திருக்கிறார் சுவாமியுடைய காலேஜ் சேர்வதற்காக, அவருக்கு சீட் வேணும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பிரின்சிபல் சொல்லியிருக்கார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாம் முடிந்து விட்டது, எனவே அவருடைய பேர் இல்லாவிட்டால் அவருக்கு சீட் இல்லை, இந்த சுவாமி தான் லிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணவர், அவருக்கு கொடுக்காட்டி அவருடைய பேர் இல்லாட்டி அவருக்கு சீட் இல்லை என்று கூறிவிட்டார். கூறிவிட்டு அவர் கேட்டிருக்கார், அப்ப ஒரு தம்பி சுவாமி பிருந்தாவனுக்கு போயிட்டு விட்டார் இல்லையா, ஒரு தம்பி எங்க ஷெட்ல இருக்காருன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவருக்கு இல்ல சார், அவருடைய தம்பி ஹாஸ்டலில் இருக்காரு சொல்லிட்டார். அப்போது அவருக்கு கேட்டாராம், எவ்வாறு ஹாஸ்டலில் சேர்ந்தார் என்று. அப்ப அதற்கு அண்ணா சொல்லி இருக்கிறார், சுவாமி வார்டனிடம் சொல்லி ஹாஸ்டலை சேர்த்து விட்டார் என்று. அப்ப பிரின்சிபல் சொன்னாராம், சுவாமி உன்னுடைய தம்பியை ஹாஸ்டலில் சேர்த்திருந்தால் அது காலேஜ் சீட் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கிறது என்று சொல்லி ஃபார்ம்ஸை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லி அண்ணா ஃபில் பண்ணி கொடுத்து விட்டார். அதனோடு எனக்கு காலேஜ் சீட் கிடைத்து விட்டது. சுவாமி பிருந்தாவனம் இருக்கிறார். சுவாமி பிருந்தாவனம் வந்த பொழுது அவர் நான் தர்ஷனில் இருக்கும்போது சுவாமி வந்தார், என் அருகில் என்னை பார்த்து விட்டு ஆர் யூ ஹாப்பி என்று கேட்டார். நான் ஓம் சுவாமி என்று சொன்னேன். சொன்னதும் அவர் என்னை நான் அருவாயத்தின் தம்புடன் சொல்லி வார்டனிடம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அவர் போய்விட்டார். அப்போது பாருங்கள், நான் அவரை பிளீஸ் பண்ணுவதற்காக எல்லாவற்றையும் செய்து வந்தேன். இப்போது இறைவன் எங்களை பிளீஸ் பண்ணுகிறார். சுவாமி என்னை பிளீஸ் பண்ண ஐ ஹாப்பி என்று கேட்டார். அதாவது நாங்கள் எப்போது சொன்னேன், ரிலேஷன்ஷிப்பின் படி பார்க்கும் போது கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவார், மனைவி கணவனை திருப்திப்படுத்த முயற்சி செய்வார், தாய் குழந்தையை திருப்திப்படுத்த செய்வார், மகனோ மகளோ வேற பெற்றோரை திருப்திப்படுத்துவதற்காக செய்வார்கள். நண்பர்களும் அதை வாழ்கிறார். அதே போலத்தான் இறைவனும் நாங்கள் அவரை திருப்திப்படுத்தும் போது அவர் எங்களை திருப்திப்படுத்துவார். அதாவது நாங்கள் சுவாமிக்கு என்ன பிடிக்கும் என்று தாங்கள் செய்தோம் என்றால் அவர் எங்களுக்கு என்ன பிடிக்கும் என்று நினைத்து அவர் செய்து விடுவார். எனக்கு இன்னும் நான் அவருடைய காலேஜில் படிக்கும் போது சுவாமியுடைய 60வது பிறந்த நாளுக்கு 1985 அங்கிருந்து படித்திருந்தேன். நான் அங்கு சுவாமியுடைய காலேஜில் இருக்கும் போது ஓவியங்கள் வருவேன். அதாவது சுவாமி எனக்கு கூப்பிடுவார், ஸ்ரீலங்கா ஆர்டிஸ்ட் என்று கூப்பிடுவார். அப்போ நான் என்னுடைய அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் 1985 நடந்தது. அப்போ சுவாமிகளுடைய அந்த நாட்களில் பேண்ட் பாய்ஸுக்கு சுவாமி ஒரு கிளாத் மெட்டீரியல் கொடுத்து பேண்ட் அவர்களுக்கு ஸ்டிச் பண்ண கொடுத்தார். சில மாணவர்கள் டிராமா குரூப்பில் இருந்தார்கள். அவர் டிராமா நடிப்பு அந்த குரூப்பை கூப்பிட்டு சுவாமி சஃபாரி சூட் தைப்பதற்காக மெட்டீரியல் கொடுத்து தைக்க சொன்னார். அப்புறம் மியூசிக் குரூப் அவர்கள் சுவாமியுடைய பர்த்டேக்கு மியூசிக் ப்ரோக்ராம் பாடுவதற்கு பிளான் பண்ணி இருந்தார்கள். அவர்களுக்கு சுவாமி ஒழுங்கு கொடுத்தார். அதை பார்க்கும் போது நான் ஆர்டிஸ்டாக இருந்தபடியால் நான் முயற்சி செய்யவில்லை. நான் ஹாஸ்டலில் பஜனை பாடுவேன், சுவாமி முன்னாலும் பாடியிருக்கிறேன். பஜனை 2-3 முறை பாடியிருக்கிறேன். ஆனால் பஜன் குரூப்பில் மியூசிக் குரூப்பில் சேரவில்லை. ஏனென்ற காரணம் என்றால் எனக்கு ஆர்டிஸ்டாக பல சான்சஸ் கிடைத்தது. அதன் காரணமாக நான் அந்த டிராமா குரூப்பிலோ மியூசிக் குரூப்பிலோ சேர முயற்சி செய்யவில்லை. எனக்கு சுவாமி கொடுக்கிற பலன் நல்ல சான்ஸ் கிடைக்கிறது, அந்த வழியாக நான் சேர முயற்சி செய்யவில்லை. அப்போ ஆனால் அந்த குரூப்ஸில் நான் இருக்காதபடியால் எனக்கு சஃபாரி மெட்டீரியல் சுவாமி கொடுக்கவில்லை. ஒரு தந்தையிடம் மகன் கேட்கக்கூடியது, அப்பா எனக்கு பிரசன்ட் வாங்கித்தாங்கன்னு கேட்கலாம். ஆனா நானும் சுவாமியோட கேட்கவில்லை. ஆனா அதை பார்க்கும் போது நான் அந்த ஒரு குரூப்ல நான் இல்லாதபடியாக தான் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி எனக்கு என் மனதில் நினைத்துக்கிட்டு நான் கொடுத்த அந்த சுவாமி டிஸ்ட்ரிபியூட் பண்ண தன்று காலையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அந்த ஆண்டு நான் பஜனை முடித்ததும் காலையில் முடித்ததும்
நான் நடந்து செல்கின்றேன் ஹாஸ்டலுக்கு. போகும்போது என் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது, சுவாமி எல்லாம் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடுப்பு கொடுத்தார், எனக்கு கிடைக்கவில்லை. காரணம் நான் ஆர்டிஸ்ட் ஆகியிருப்பதால், சுவாமி ஸ்ரீலங்கா ஆர்டிஸ்ட் என்று கூப்பிடுவதால் நான் ஆர்ட்டிலேயே இருந்து விட்டேன். ஒரு மியூசிக் குரூப்பில் சேரவில்லை, டிராமா சேரவில்லை, பேண்டிலும் சேரவில்லை. சேர்ந்திருந்தால் சுவாமி கொடுத்திருப்பார், எனக்கு கொடுக்கவில்லையே. சுவாமியுடைய 60th பர்த்டேக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை சுவாமியிடம், இதுவரை தவறு விட்டதுன்னு சொல்லி ஒரு மனதிற்கு ஒரு கவலை. அது desire, it's not a need, but it's a desire, but it's a genuine desire. ஏனென்றால் காரணம் என்றால் ஒரு தந்தையிடம் தான் கேட்கலாம், அவர் கொடுக்கின்ற மற்றவர்களுக்கு கொடுக்கிறார், எனக்கு கொடுக்கவில்லையே என்ற ஒரு அங்கலாய்ப்பு மனது யோசித்துக் கொண்டு போகும்போது சுவாமியுடைய அந்த நாட்களில் 60th birthday டைம் சுவாமியுடைய கார் அடிக்கடி கோகுலத்துக்கு எல்லாம் சென்று ஸ்டேடியத்துக்கு எல்லாம் போய் பார்வையிடுவார். அப்போ நான் இந்த யாருக்கு தெரியும், பலருக்கு தெரியும், மந்திர பிரசாந்தி மந்திரிலிருந்து ஹாஸ்டலுக்கு செல்வதற்கு ஒரு 20 நிமிடங்கள் செல்லும். அப்போ நான் நடந்து செல்லும் போது நான் என் மனதில் யோசிக்கின்றேன், சுவாமி எல்லாருக்கும் கொடுத்தார், எனக்கு கொடுக்கவில்லை, நான் ஆட்டில் இருந்தபடியா ஒன்றும் கிடைக்கவில்லை, என்ன ஏதாவது சான்ஸ் கிடைத்தால் நல்லாக இருக்கும், சுவாமி கொடுக்கவில்லை, நானும் சேரவில்லை என்று மனதில் கவலையோடு நான் செல்கின்றேன். அப்போது சுவாமியுடைய கார் வந்தது. நான் பிரைமரி ஸ்கூலை தாண்டி போகும்போது சுவாமியுடைய கார் வந்தது. நான் பார்த்தேன், சுவாமியோட தரிசனம் எடுத்து விட்டு சுவாமியுடைய கார் போய்விட்டது. ஸ்டேடியத்துக்கு போய் அப்புறம் மீண்டும் கோகுலத்திற்கு போய் அப்புறம் நான் அந்த ஹாஸ்டல் சேரும் போது சுவாமியுடைய கார் மீண்டும் வருகின்றது. வந்து ஹாஸ்டல் முன்னால் நின்று, நான் ஹாஸ்டலை தாண்டி சற்று தூரம் தந்து நின்று சுவாமியோட தரிசனம் எடுத்தேன். சுவாமியுடைய கார் ஹாஸ்டல் முன்னாடி நின்று சுவாமி யாரோடு பேசினாரு பார்த்தேன். ஆனா நான் யாரோடு பேசினாலும் பார்க்கவில்லை, நான் தூரத்தில் இருந்தவங்க தெரியவில்லை. பேசிவிட்டு சுவாமியோட கார் நின்று பேசிவிட்டு சுவாமி போய்விட்டார். அப்போ நான் நடந்து சென்று அங்கிருந்து நடந்து சுவாமி கார் போனதும் நடந்து ஹாஸ்டலுக்குள் உள்ளிடும் போது அந்த ஹாஸ்டல் என்ட்ரன்ஸில் வைத்து ஒரு மாணவன் வந்து சொன்னார், அருள் உன்னை வார்டன் அழைக்கின்றார் என்று. நான் உள்ளுக்குள் போனேன், என்னென்று கேட்டேன். அப்போது என்னையும் அழைத்து இன்னும் ஒரு நாராயண சர்மா இன்னொரு மாணவரையும் அழைத்திருந்தார்கள். அடுத்து சொன்னார், சுவாமி has told both of you to do some art work. அதாவது பிரசாந்த் நிகேதன் என்று பிருந்தாவனத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. அந்த எக்ஸிபிஷன் மெட்டீரியல் எல்லாத்தையும் 60வது பிறந்த நாளுக்காக கொண்டு வந்து காலேஜ் ஆடிட்டோரியம் ஒன்றில் வைத்து பிரசன்ட் பண்ணுவ எக்ஸிபிஷன் நடக்க போகின்றது. அந்த ஆர்ட் மெட்டீரியல், அதாவது பிரசன்டேஷன் மெட்டீரியல் எல்லாம் வரும்போது அது டேமேஜஸ் ஆயிருக்கும். பல வருடங்களாக பிருந்தாவனத்தில் இருந்தது. அங்கு வரும்போது டிரான்ஸ்போர்டேஷன் போதும் கூட பழுதடையக்கூடும். மூலைகளில் எல்லாம் அந்த பெயிண்டிங் எல்லாம் டேமேஜ். அந்த டேமேஜ் ஆன விஷயங்கள் எல்லாத்தையும் டச்சப் பண்ணி புதுப்பிக்க வேண்டும் என்ற எங்களுக்கு கட்டளை. சுவாமி போர்டுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த ஸ்ரீலங்கா ஆர்டிஸ்டையும் நாராயண சர்மாவையும் 2 பேரும் கூப்பிட்டு அந்த வேலை செய்யும்படி கட்டளை இட்டிருக்கிறார். அதன்படி போர்டு சொன்னார், நாராயண சர்மா அருள், நீங்கள் 2 பேரும் அங்கு சென்று செய்ய வேண்டும், செய்து சுவாமியுடைய பர்த்டேக்கு முன்னதாக குயிக்காக செய்ய வேண்டும், 2 நாட்களில் செய்து முடிய வேண்டும் சொன்னார். சரி என்று அன்றிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தர்ஷனுக்கு போவோம். தர்ஷனம் முடிந்ததும் போய் அந்த காலேஜ் ஓட்டத்தில் இருந்து செய்வோம். செய்து 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 3 நாட்களும் 2 நாட்களும் தொடர்ந்து செய்து வந்தோம். 3வது நாள் காலையில் பஜனை முடிந்ததும் நாங்கள் தர்ஷனம் முடிந்ததும் நாங்கள் போய்விட்டோம். பினிஷ் பண்ண வேண்டும் என்றதால் பஜனைக்கு நிற்கவில்லை, நாங்கள் வந்து விட்டோம். வந்து நாங்கள் டச்சப் பண்ணி முடித்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த நேரம் திடீரெனாக சுவாமி வந்து விட்டார். 3வது நாள் வந்ததும் சுவாமி வந்தார். வந்து நாங்கள் எல்லாத்தையும் அதிகமான கூடுதலான வேலைகள் முடித்து விட்டோம். அப்போ சுவாமி வந்து தொடர்ந்து எல்லா இடத்தையும் இப்ப பார்த்தார். பார்த்து விட்டு வந்து வாசலில் நின்று சொன்னார், வெரி ஹாப்பின்னு சொன்னார். சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தார்.
அங்காள் யாரையோ பார்த்து விட்டால் அந்த நேரம் ராதாகிருஷ்ணா இருந்தார். ராதாகிருஷ்ணன் இறங்கி காரில் சென்று விட்டார். அப்போ நாங்கள் நினைத்தோம் சாமி பார்த்து விட்டார், சுவாமி வழிகிட போகின்றார் என்று. ஆனால் சுவாமி அங்கிருந்து பேசிக்கொண்டு மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். காமியானந்தா, சக்கரவர்த்தி சார் எல்லாம் இருந்தார்கள். அவர்களோடு சுவாமி பேசிக் கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் ராதாகிருஷ்ணத்தில் மீண்டும் வந்தார். வந்ததும் சுவாமி கையை நிறுத்தி அந்த ராதாகிருஷ்ணனிடம் வந்து 2 பேக்ஸ் எடுத்து ஒன்று எனக்கும் ஒரு நாராயணன் கொடுத்தார். அதாவது அந்த பைகளில் சஃபாரி மெட்டல் இருந்தது. புரிந்து விட்டது. நான் எடுத்து விட்டு சுவாமியோட பார்த்து விழுந்து கும்பிட்டோம். சுவாமி சென்றது திறந்து பார்த்தால் அதற்குள் ஒரு என்வலப்பில் 100 ரூபாய் வைத்து எனக்கு அதாவது ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கூட கொடுத்திருந்தார். சஃபாரி மெட்டீரியல் அண்ட் ஸ்டிச்சிங் சார்ஜஸ். அப்ப பாருங்கள், நான் வந்து அவரை தந்தையாக நினைத்து, தந்தை தான் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுக்கிறார், எனக்கு கொடுக்கவில்லையே என்று நான் மனதில் நினைத்தேன். அங்கு கொடுக்கும் போது பிரசாந்த் கொடுக்கும் போது நான் பார்த்து விட்டு நான் மீண்டும் அங்க பஜனை ஹாலில் இருந்து மந்திரிலிருந்து ஹாஸ்டலுக்கு நடக்கும் போது மனதில் நினைக்கிறேன், சுவாமி எனக்கு கொடுக்கவில்லையே என்று நினைத்தேன். உடனேயே அவர் எனக்கு ஒரு வேலை கொடுத்து, ஆர்ட் குரூப்ல இருக்கும் போது ஆர்டிஸ்டுக்கு என்று வேலை கொடுத்து அங்கு வந்து எனக்கு சஃபாரி மெட்டல் கொடுத்தார். நான் அவரை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறேன், அவர் என்னை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறார். திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் காட். இது வந்து அங்கு நடக்கும் போது இருந்தது. இப்போ வந்து நான் வந்து when you have build a relationship with God, நீங்கள் எப்போதும் இறைவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய வேண்டும். அதை செய்தால் மட்டும்தான் அவரும் உங்களுக்கு விருப்பமானதை செய்வார். அவ்வாறு செய்தால் மட்டும்தான் இறைவனுக்கு கிட்டே போக முடியும். அதோடு அப்படி க்ளோஸாக அந்த ரிலேஷன்ஷிப் வைத்திருந்தால் வாழ்க்கை முழுவதும் இறைவனை நீங்கள் உணரலாம். Even today in daily life I experience him every day. இன்னும் ஒரு உதாரணம் சற்று சொல்ல விரும்புகிறேன். சாம் சொல்வார், நீ ஒரு அடி எடுத்தால், பக்தன் ஒரு அடி எடுத்தால் நான் 100 அடி எடுப்பேன் என்று சொல்வார். சில வருடங்கள் முன்னதாக நான் இங்கு இருக்கும்போது சுவாமி காலையிலும் மாலையிலும் வழிபடுவோம், வேலையில் வேலை தொடங்கிறதுக்கு முன்னும் வழிபடுவோம். ஆனால் நாங்கள் நடுபாடும் போது வாழ்க்கையில் கும்பிடுவது குறைவு. அப்போது நான் வந்து சில சுவாமியோட சொற்பொழிவுகளை கேட்டது வழக்கம். அப்போது நான் நினைத்திருந்தேன், நான் காலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஆற்றிலிருந்து புறப்பட்டு ஆபீஸுக்கு செல்வதற்கு 1 மணி நேரம் ஆகின்றது. அந்த நேரங்களில் நான் சும்மா தான் இருக்கின்றேன் என்றால் ட்ரெயினில் தான் போகும்போது அங்கு இருந்து பேப்பர் கேட்பது கஷ்டம், நான் புத்தகம் வாசிப்பது கஷ்டம் என்றால் அவ்வளவு நீங்கள் சென்னையில் கூட பார்த்திருக்க கூடும். ரொம்ப டைட் மார்னிங் டிராபிக் வந்து இந்த ட்ரெயினில் எல்லாம் கஷ்டமா இருக்கும், பஸ்ஸில் கஷ்டமா இருக்கும். அதான் அப்படி வாசிப்பது கஷ்டம். அப்போ நான் நினைத்திருந்தேன், ஆனால் நான் நாம ஜபம் செய்யலாம் என்று, சுவாமியுடைய பெயரை சான் பண்ணலாம், அப்படி காயத்ரி மந்திரம் சான் பண்ணலாம் என்று நினைத்திருந்தேன். அப்ப அவர் நினைத்து விட்டு நான் அதை முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும் போது நான் காரில் டிரைவ் பண்ணி ஒரு இடத்துல பார்க் பண்ணி விட்டு அங்கிருந்து ட்ரெயின் எடுத்து 2 ட்ரெயின் எடுத்து போக வேண்டும் என்ற அவசியத்துக்கு. அப்ப நான் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும் போதே நான் சுவாமியுடைய நாமத்தை ஜபிக்க தொடங்கி விடுவேன். சில வழிகள் சாட்டில் காயத்ரி மந்திரம் சான் பண்ணுவேன். அப்படி செய்து வரும்போது, ஆனால் சில நாட்கள் முயற்சி செய்தேன். ஆனால் ட்ரெயினில் போய் ரங்கி போய் அங்கு என்னுடைய ஆபீஸுக்கு போய் ரங்கும் போது யோசித்தால் நான் அப்போது சான் பண்ணுவதில்லை. I would have started chanting from home, but when I get off the train, I'm not chanting. எப்போ ஏன் யோசித்தால், அதாவது ட்ரெயினில் போகும்போது தள்ளுப்படுவோம், பசஞ்சர்ஸ் வரும்போது நாங்கள் அதை அங்கு கவனம் செலுத்தும் போது இதை மறந்து விடுகின்றோம்.
அப்போ நான் அவ்வாறு ஒரு 2 கிழமை கஷ்டப்பட்டேன். அதாவது நான் முயற்சி செய்வேன், ரங்கி போகும்போது நின்று விட்டாங்க. திருப்பி மீண்டும் ஞாபகம் வரும்போது திருப்பி ஆரம்பிப்பேன். அவ்வாறு நடந்து கொண்டு வந்தது ஒரு 2 வாரமா செய்து விட்டேன். அப்போ எனக்கு மனத்துக்கு ஒரு அதிருப்தி. நான் முயற்சி செய்கின்றேன், ஆனால் அது நடக்க முடியாது, நான் எனக்கு செய்ய முடியாமல் போகின்றது சொல்லிவிட்டு சாமியிடம் சொன்னேன். மனதில், அதாவது என்னுடைய ஆபீஸருக்கு கிட்டே நான் ஸ்டேஷன் தங்கி போகும்போது நான் சாரான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனால் நான் சுவாமியிடம் சொன்னேன், சுவாமி நான் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறேன், 1 hour இருக்கிறது, ஆனால் அந்த சாண்ட் பண்ணினாலும் அந்த இடையில் விடுபடுகிறது, அதுக்கு நீங்க தான் உதவி செய்ய வேண்டும் சுவாமி. இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்தால் உதவியாக இருக்கும், ஆனால் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருப்பதால் எனக்கு இப்போது சாண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது என்று என் மனதில் சுவாமிக்கிடம் கூறுகிறேன். அது நான் சுவாமிக்கு கடிதம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, சுவாமி படத்தினால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமியிடம் கதைப்பதாக நினைத்து எங்கு இருந்தாலும், உலகில் எவ்விடத்தில் இருந்தாலும் நீங்கள் சுவாமி நாங்கள் மனதில் வழிபட்டால், நீங்கள் சுவாமியிடம் படத்தில் இருந்தால் சொல்லுகிற இந்த பிரேயரை நீங்கள் எங்கிருந்து சொன்னாலும் அவருக்கு கேட்கும். அதுதான் நான் அவரிடம் படித்தது. So he is omnipresent and omniscient. அப்போ நான் ஸ்டேஷனில் இருந்து ஆபீஸுக்கு போகும்போது சில நாட்களில் 2 நாட்களாக யோசிச்சு, சுவாமி இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் அது நடக்குது போகின்றது, மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்களா அருள் செய்ய வேண்டும் சொல்லி நினைத்தேன். அந்த ஆரம்பத்துக்கு காரணம் என்னவென்றால், நான் கனடாவில் இருக்கும்போது அங்கு ரிசெஷன் நடந்தது. அந்த ரிசெஷன் நடக்கும் போது பல கம்பெனிகள் அங்கிருந்து வேலை ஆட்களை நீக்குவார்கள், நடக்கும். அவர் நடக்கும் போது நமது கம்பெனியில் கூட நடக்க வாய்ப்பு இருந்தது. சில கம்ப்யூட்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தெல்லாம் அனுப்பினார்கள். அப்போது எனக்கு ஒரு சுவாமி கடவுளை நம்பினோ கைவிடப்படாது இருந்தது எனது நம்பிக்கை. சுவாமியிடம் படித்த பாடம் இது. எனவே நான் அதன்படி நான் சுவாமியுடைய நாமத்தை சான் பண்ணி பலனை பெற வேண்டும் விரும்பி ஆரம்பித்தேன். ஆனால் தொடர்ந்து செய்ய முடியவில்லை. அப்போது அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் நான் கும்பிட்டு விட்டு இன்னும் ஒரு அடுத்த கிழமை திடீரெனாக என்னுடைய மேனேஜர் என்னை இப்ப காலையில் நான் சீட்ல இருந்ததும் மேனேஜர் வந்தார். சொன்ன என்னை ஒரு ரூமுக்கு வரும்படி அழைத்தார். அந்த ரிசெஷன் நாட்களில் லே ஆஃப் ஆகும் போது அந்த நாட்களில் யாரையாவது மேனேஜர் விடியற்காலைக்கு அழைத்தால் அது எல்லாருக்கும் தெரியும், அது டைம் டு கோ ஹோம் சொல்லி. எனவே என்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் நான் என்னுடைய சுவாமியுடைய படத்தை சேவ் பண்ணி வைத்திருந்தேன். அப்போது நான் my relationship with Swami is, he is everywhere, he will hear me and Swami can do anything. அந்த நம்பிக்கையோடு என்னுடைய ரிலேஷன்ஷிப், அது அன்னையாக மட்டுமல்ல, தந்தையாக மட்டுமல்ல, நண்பனாக மட்டுமல்ல, அதற்கு மேலாக ரிலேஷன்ஷிப். அது நட்பு என்று சொல்லி குறைக்க விருப்பமில்லை. ஏனென்றால் அவருடைய இந்த ரிலேஷன்ஷிப் அவருக்கு எல்லாம் தெரியும். அதாவது அவர் தான் நான் மாதிரி, அதாவது என்னை விட நான் அவரை கூட விரும்புகின்றேன் என்ற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை. அவ்வாறு இருக்கும்போது நான் அவருடன் பேசுவது வழக்கம் கூடுதலாக தனியாக இருந்தேன் என்றால், அப்ப நான் என்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் சுவாமியுடைய படம் வந்தது. அது மனிதர் என்ன விரும்ப அழைத்தது. நான் சொன்னேன் give me 1 minute சொல்லிவிட்டு என்னுடைய சீட்டில் வந்திருந்து மீண்டும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் திறந்து சுவாமியுடைய படம் இருந்தது. அதுல சுவாமி பார்த்தேன். சுவாமி அந்த மனிதர் கூப்பிடுறா, நான் போறேன், நீங்க என்னத்துக்காக என்ன கூப்பிடுறீங்கன்னு தெரியல, நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியாது சுவாமி, எதுக்கும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, உங்களோட கையில இல்லாத ஒன்றும் இல்லை, உங்க வில்லோட தான் எல்லாம் நடக்குது, நீங்க பார்த்துக் கொள்வீங்க தெரியும்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஆனா என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது ஒன்றுமே தெரியாது. சுவாமியிடம் கூறிவிட்டு மனதை அப்படி ப்ரே பண்ணி விட்டு நான் போனேன். அங்க சென்றதும் ஒரு அறையில் என்னை எடுத்து விட்டு மேனேஜர் சொன்ன 2 நியூஸ்.
one is good news, one is bad news. Which one you want னு கேட்டார். கேட்டது நான் சொன்னேன், எனக்கு ஃபர்ஸ்டா பேட் நியூஸை தாருங்கள், பிறகு குட் நியூஸை தாருங்கள் சொன்னேன். காரணம் என்ன, குட் நியூஸோட வெளியில போக சொல்லலாம் என்று. நான் நினைத்தேன் பேட் நியூஸ் வந்து you are getting laid off, good news is that you are getting good package என்றுதான் நினைத்திருப்பேன். அப்போது நான் சொன்னதும் அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ் வந்து you are leaving our department, you have been identified to be let go ன்னு சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அப்போ நான் சொன்னேன், சரி எனக்கு புரிந்து விட்டது, தெரிந்து விட்டது, சரி இது இஸ் அந்த பேட் நியூஸ் கேட்டு நான் அதான் பேட் நியூஸ், பட் there's a good news for you ன்னு சொன்னேன். அப்ப நான் கேட்டேன், ஓகே then tell me the good news ன்னு சொல்லி. அப்போ சொன்னார், இந்த பேட் நியூஸ் வந்து you are getting laid off from the department, but there are options. One is a package of 3-month salary package, or else you can take another job in another department in the same company. அப்போ நான் கேட்டேன், என்னது? அதாவது salary sale same thing, title same thing, just only thing department is different. There's another job opportunity available. இன்னொரு வேலை, நீ இப்போ செய்யும் வேலை போன்ற வேலை தான் இது இருக்கின்றது, அந்த வேலை இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஒரு 3-month salary package இருக்கிறது, எது வேண்டுமோ அதை எடுக்கலாம் என்று சொன்னார். அப்போது நான் எடுத்து பார்த்தால் இன்னொரு டிபார்ட்மெண்டில் இருக்கிறது அது வேலை. பார்த்து விட்டு அது வந்து என்னுடைய இல்லத்துக்கு கிட்டே, ஆத்துக்கு கிட்டே, ஷார்ட் டிஸ்டன்ஸ், க்ளோசர் டு மை ஹவுஸ் பார்த்து விட்டு நான் சரி எனக்கு ஒரு சில நேரம் வேண்டும் என்றால், ஓகே யூ ஆர் கெட்டிங் a new opportunity, I need some time to decide ன்னு சொல்லிவிட்டு வந்தேன். என்றால் அது உடனேயே டிசைட் பண்ணுவதற்கு எனக்கு அந்த நேரம் முடியவில்லை. அது காரணமாக நான் சொன்னேன், நான் போய் யோசித்து விட்டு சொல்லுகிறேன் என்று. காரணம் கேட்டதற்கு காரணம், நான் சுவாமியிடம் கதைக்க வேண்டும், ஏன் எனக்கு எதை அக்செப்ட் பண்ண வேண்டும் என்று சுவாமியிடம் தான் கேட்க வேண்டும். யோசித்து விட்டு நான் வந்தேன். வந்து மீண்டும் எனக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து சுவாமி படத்தை பார்த்து கேட்டேன், சுவாமி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அந்த எதுக்காக சுவாமி இந்த 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கீங்க? அந்த மற்ற ஜாப் எடுத்து இருந்தால் இட் பிகம்ஸ் a transfer from one department to another department. எதற்கு கேட்டதும் சுவாமி சொன்னார், உடனே அந்த கும்பிடும் வழிபடும் போது உடனே ஃபிளாஷ் தோட்டம் வந்தது. என்னென்றால், நீ கேட்டிருந்தாய், நீ ட்ரெயினில் வரும்போது உனக்கு தொடர்ந்து கும்பிட முடியாம இருக்கின்றது என்று. இது இந்த புது இடத்திற்கு டிபார்ட்மெண்டில் சேர்ந்தால் நான் கார்லயே டிரைவ் பண்ணி போகலாம், எனவே அந்த அந்த ஜாபை அக்செப்ட் பண்ணும்படி சுவாமி எனக்கு சொல்றாரு. ஒரு மைண்டில் ஒரு சுவாமியை வழிபடும் போது ஒரு ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி வரும், ஃபிளாஷ் தாட் மாதிரி வரும். அவ்வாறு வந்தது. நீ அக்செப்ட் பண்ண உடனே திறந்து பார்த்தேன். அது அந்த என்னுடைய வீட்டில இருந்து ஒரு 20 minutes டிரைவ், கார் டிரைவில் போகலாம். அவ்வாறான இடத்துல தான் அந்த இது, அங்க ஃப்ரீ பார்க்கிங் இருக்கின்றது என்று பார்த்தேன். பார்த்து விட்டு உடனே சுவாமிக்கு நன்றி கொள்கிறேன். ஏனென்றால் அந்த நான் சுவாமியிட கொண்டது என்ன சொன்னது, வீட்டிலிருந்து அங்க போகும்போது எனக்கு சுவாமியை வழிபட்டு தொடர்ந்து சான் பண்ண முடியாம இருக்கின்றது. எனக்கு இப்போது சுவாமியுடைய பெயரை சான் பண்ணக்கூடியதா வசதி வந்து விட்டது. அவ சுவாமியிடம் என்னத்தை கேட்டாலும், ஏது வேண்டும் என்று கேட்டாலும் அவர் கொடுத்து விடுவார். காரணம் வந்து relationship with God. அன்றிலிருந்து இன்று வரை இப்போது ஒரு 10 வருடங்கள் ஆகிவிட்டது. அன்று நடந்ததுக்கு இன்று வரை நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு நாளும் வேலைக்கு போவதில்லை. எப்போதும் நான் என்னுடைய வாகனத்தில் தான் போவேன். வேறு டிபார்ட்மெண்ட் வேறு இடங்களுக்கு சென்றது, ஆனால் நான் இதுவரை காலமும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்ததே இல்லை. அது மட்டுமல்ல, நான் வேலை செய்யும் டிபார்ட்மெண்ட் வந்து 15-20 பேர்கள் இருக்கிறார்கள். சில வழிகள் 20 பேர் இருக்கிறார்கள், சில வழிகள் 15 பேர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு டவுன் ஆபீஸில், அதாவது டவுன் டவுன் ஆபீஸில் வேலை டிபார்ட்மெண்ட் மாறுபட்டது. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் என்னை மட்டும்தான் வேறு இடத்தில் வைத்திருக்கிறார்கள்.
அந்த டிபார்ட்மெண்ட் டவுன் டவுனுக்கு போனால் அங்க எனக்கு டிரைவ் பண்ணி போக விருப்பமில்லை. காரணம் என்ன? அந்த டிரைவிங் ரொம்ப கஷ்டம். கணக்கு இடங்களில் வண்டி இருக்கின்றது, அதாவது அதை பார்த்து பார்த்து செல்ல வேண்டும். அதோட பார்க்கிங்க்கு அங்க போனால் கார் பார்க் பண்ணினால் அங்கு கணக்கு பார்க்கிங் ஃபீ பே பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும். அப்ப செலவுகள் அதிகம். அதன் காரணமாகவும் எனக்கு அங்கு டிரைவ் பண்ணி போக விருப்பமில்லை டவுன் டவுனுக்கு. நான் அங்கு டவுன் டவுனில் ஒர்க் பண்ணினால் நான் வந்து காரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் போக வேண்டும், மீண்டும் அந்த ட்ரெயினில் போக வேண்டி வரும். ஆனால் வேறு இடத்தில் வந்து 1 மணி நேரம் டிரைவ் பண்ணினாலும் நான் தனியாக போகலாம், அங்கு ஃப்ரீ பார்க்கிங் இருக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை நான் ஒரு நாளும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனதே கிடையாது. எப்போதும் நான் என்னுடைய வாகனத்தில் தான் போவேன். இப்போதெல்லாம் சற்று சில வருடங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மணி நேரம் டிரைவ் பண்ண வேண்டும் காலையில். மீண்டும் பின்னேறம் வந்து ஈவினிங் வரும்போது நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிரைவ் பண்ண வேண்டி வரும். ஆனால் முழு நேரமும் சுவாமியுடைய நேம், சுவாமியுடைய காயத்ரி சான் பண்ணுவேன். அதோடு சுவாமியுடைய டிஸ்கோஸை கேட்டுக்கொண்டுதான் போவேன். சுவாமியுடைய டிஸ்கோஸ் போடுறதுக்கு காரணம் என்ன? சுவாமியுடைய குரல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். ரேடியோ சாய்க்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த டிஸ்கோஸ் ஸ்ட்ரீம் போட்டால் சுவாமி டிஸ்கோஸை தொடர்ந்து சுவாமியுடைய அறிவுரைகள் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சுவாமியுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சுவாமி நம்முடன் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவ்வாறாக நினைத்துக் கொண்டு சுவாமியுடைய பேரை சான் பண்ணி கொண்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் if we please God, God will please you. நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இறைவனை திருப்திப்படுத்துகின்றோமோ அவ்வளவுக்கு மேலாக 100 மடங்காக அவர் திருப்திப்படுத்துவார். நாங்கள் ஒரு அடி எடுத்தால் அவர் 100 அடி எடுப்பார். That's a relationship with God. நீங்கள் எப்போதும் கடவுள் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள் இருக்கிறார், எங்கிருந்தாலும் நாம் கதைக்கலாம் என்று அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கதைத்தால், இறைவனோடு கதைத்தால், அவர் எங்களுக்கு கேட்டால், நாங்கள் என்னத்தை பிரார்த்தித்து கேட்டாலும் அவர் அதுக்கு அருள் செய்வார். அவர் ஒன்று மட்டும் செய்ய வேண்டும். நாங்கள் எப்போதும் அவர் நமக்கு செய்யும் நல்லதை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணி நாங்கள் உணர்ந்து நன்றி கூர்ந்து நினைக்க வேண்டும். அது அவ்வாறு செய்து வந்தோம் என்றால் எப்போதும் சுவாமியுடைய ரிலேஷன்ஷிப் எங்களோடு பூர்ணமாக கூடிக்கொண்டே போகுமே ஒழிய வேறு கஷ்டமே வராது. எங்களை கஷ்டப்படாமல் சுவாமி வாழ்க்கையில் பார்த்துக் கொள்வார். அது மட்டும் இல்ல, எத்தனையோ எனக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கின்றது. நான் வெவ்வேறு சில விஷயங்கள் கிடைக்கும் போது நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன் உங்களோடு. இத்துடன் இன்றைய உங்கள் சத்சங்கத்தை பூர்த்தி செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். சாய்ராம். சாய்ராம். பல ஆத்மார்த்த அனுபவங்களை எடுத்துரைத்து பகவான் விரும்பும் உன்னத கருவிகளாக நம்மை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்வது என்ற மிகச்சிறந்த மார்க்கத்தை நம் அனைவருக்கும் காண்பித்த சகோதரர் திரு அருள் செல்வநாதன் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய தின சத்சங்கத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளைய தின சத்சங்கத்தில் சந்திப்போம். ஜெய் சாய்ராம். सुखिनो भवन्तु समस्तलोकाः सुखिनो भवन्तु समस्तलोकाः सुखिनो भवन्तु। शान्ति शान्ति शान्ति। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा